திமுக ஆதரவு கட்சிகளின் கூட்டம் சென்னையில் கோவளத்தில் நடைபெறவிருக்கும் நிலையில் முதலமைச்சர் விஜய் அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னையை அடுத்த கோவளத்தில் தவேக ஆதரவு கட்சிகள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் நிலையில் முதலமைச்சர் விஜய் அந்த இடத்திற்கு வந்துவிட்டார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஆதரவு கட்சிகளினுடைய தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடதுசாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை எனவும் தெரிகிறது. ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்த கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்து விருந்தளிக்கவிருக்கிறார் முதல்வர் விஜய். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக கூட்டணி அமைத்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்தப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் ஆகிய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் நடைபெறவிருப்பதால் யார் எந்த கூட்டணியில் இடம்பெறுகின்றனர், எந்த கட்சியுடன் கூட்டணியை தொடரவிருக்கின்றனர் போன்ற பல்வேறு கேள்விகளுமே எழுந்திருக்கும் நிலையில் அதற்கான முக்கிய முடிவுகள் இன்று அறிவிக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடிய இந்த தனியார் நட்சத்திர விடுதியில்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழமை கட்சிகளுடைய இந்த ஆலோசனை நடக்கக்கூடிய ஒரு முக்கிய கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பாக தான் இந்த நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளே வந்திருக்கக்கூடிய வேளையில் இந்த தோழமை கட்சிகளான காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்களும், அதேமாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், அக்கட்சியினுடைய அமைச்சர் வன்னியரசு அவர்களும், அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர்கள் விஸ்வநாதன், ராஜேஷ்குமார் உள்ளிட்டோரும் அக்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர்கள், அதே போன்று அதனுடைய அமைச்சர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். இப்படி இந்த கூட்டத்தில் தோழமை கட்சிகளுடைய இந்த தலைவர்களும், அதேபோல அவர்களுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும், அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியாக அது பார்க்கப்படுகிறது. அவருடைய தோழமை கட்சிகளை சேர்ந்த தலைவர்களோடும், கட்சியினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோடும், அமைச்சர்களோடும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சரான விஜய் அவர்கள் கலந்துரையாடி பேச இருக்கிறார். அதற்கான ஒரு முக்கிய கூட்டமாக இது நடைபெறுகிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் சுமார் 7 சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏக்கள் தொகுதி என்பது காலியாக இருக்கிறது. ஆகவே இதற்கெல்லாம் இடைத்தேர்தல் என்பது விரைவில் நடைபெற உள்ளது. அது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று தமிழகத்தை பொறுத்தவரையில் முக்கியமான ஒரு கூட்டணியாக இதை அமைக்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய ஆதரவு நிலைப்பாடு என்பதையும் தாண்டி இந்த கூட்டணியை ஒரு வலுவான கூட்டணியாக மாற்ற வேண்டும். இதற்கு இந்த கூட்டணிக்கு பெயர் வைப்பதற்கு குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உள்ளாட்சி தேர்தல் என்பதும் தமிழகத்தில் விரைவாக நடைபெற இருக்கிறது. ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெற வாய்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆகவே அதில் எப்படி எதிர்கொள்வது, அதற்கு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு, அதே போன்று அவர்களுடைய பங்களிப்பு, அவர்களுக்கு எப்படி இடங்களை பிரித்து கொடுப்பது போன்ற அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நிலவக்கூடிய ஒரு அரசியல் சூழல் குறித்தும் இந்த தோழமை கட்சிகளோடு பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தோழமை கட்சிகளோடும் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து கூறுவதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கிறது. ஆகவே இந்த சந்திப்பு நிகழ்ச்சி என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். ஐயுஎம்எல் கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஷாஜகான் அவர்கள் தற்பொழுது அமைச்சராகவும் இருந்து வருகிறார். ஆகவே அவர் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறோம். முன்னதாகவே ஐயுஎம்எல் கட்சியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் வந்திருக்காங்க. நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐயுஎம்எல் கட்சியினுடைய தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் நம்மோடு இருக்காரு. ஐயா, உள்ள போறீங்க, எப்படி இருக்கு ஐயா இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறது? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. முதலமைச்சர் அவரோட பேச போறீங்க, முக்கிய கருத்துக்கள் எடுத்து வைப்பீங்களா? முக்கிய கருத்துக்கள் அவர் சொன்ன பிறகு வந்து சொல்றேன். ஐயுஎம்எல் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் காதர் மொய்தீன் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்த்திருக்கிறோம். இதுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சென்றிருந்தார். கட்சியினுடைய
நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐயுஎம்எல்லுடைய எம்பி அவர்கள் நவாஸ்கனி அவர்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கிற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த முக்கிய கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அடுத்தடுத்து அவருடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் அதே போன்று நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் படையெடுத்து இந்த நட்சத்திர விடுதியை நோக்கி வரக்கூடிய காட்சிகள் என்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் புதிதாக இவருடைய கூட்டணியில் மதிமுகவும் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறது. இந்த கூட்டணி உள்ளே வந்திருக்கிறதன் காரணமாக மதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் வருகை தந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதேபோல் காங்கிரஸ் கட்சி முதலிலிருந்து ஆட்சி அமைப்பதற்கும் முதலில் இவருடைய கூட்டணிக்குள்ளாக உள்ளே வந்து இணைந்திருக்கிறது. ஆகவே காங்கிரஸ் கட்சி பிரதானமாக அவரோடு முதலிலிருந்தே இவரோடு ஒரு நட்புறவோடு இருப்பதன் காரணமாக இந்த ஆட்சி அமைவதற்கு காங்கிரஸ் கட்சி முதலிலிருந்தே துணை இருந்திருக்கிறது. ஆகவே கட்சியினுடைய நிர்வாகிகளும் கட்சியினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வருகிறார்கள். இந்த கூட்டம் மிக முக்கியமான கூட்டமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த கூட்டம் சுமார் 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் வரை செல்ல வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். 4 மணிக்கு தொடங்கி 7 மணி வரை இந்த கூட்டம் நடைபெற இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆகவே முதலமைச்சர் அவர்களும் இதில் தோழமை கட்சி தலைவரோடு பேச இருக்கிறார். தோழமை கட்சியினுடைய தலைவர்களும் முதலமைச்சரோடு கலந்துரையாட இருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டத்தில் அரசியல் சூழல் மட்டுமல்லாமல் அடுத்ததாக 5 ஆண்டுகளுக்கு ஆட்சியை கொண்டு செல்வது குறித்தும் அவர்களுக்கு என்னென்னலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டும் பட்சத்தில் அதெல்லாம் சரி செய்வதற்கும் அதே போன்று புதிய திட்டங்கள் கொண்டு வருவதற்கும் இது குறித்து ஆலோசிப்பதற்கான ஒரு முக்கிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஆகவே சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பு நிகழ்ச்சி அரசியல் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. விக்னேஷ். தாவேகாவின் ஆதரவு கட்சிகள் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. சென்னையை அடுத்த கோவளத்தில் இதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்த கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்து விருந்தளிக்கிறார் முதல்வர் விஜய். அடுத்த கட்டமாக கூட்டணி அமைத்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கவும் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் என அடுத்தடுத்து அரசியல் நிகழ்வுகள் இருக்கும் நிலையில் கூட்டணி குறித்தான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் விசிக, ஐயுஎம்எல், மதிமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். இடதுசாரிகளுக்கு பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை எனவும் தெரிகிறது. ஆதரவு கட்சிகளினுடைய தலைவர்கள், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவிருக்கிறார்கள். சென்னையை அடுத்த கோவளத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இதற்காக முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான விஜய் சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். உடன் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் ஆகியோரும் இருக்கின்றனர். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். முதல்வரும் தாவேகா தலைவருமான விஜய் தலைமையில் தாவேகாவிற்கு ஆதரவு அளித்த கட்சிகளினுடைய கூட்டம் நடைபெறவிருக்கிறது. ஆதரவு கட்சிகளின் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் நிலையில் கூட்டணி குறித்தான முக்கிய ஆலோசனை நடைபெறலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டத்தில் பங்கேற்காத இடதுசாரிகள் இன்று காலை முதல்வரை சந்தித்து பேசியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்த கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்து விருந்தளிக்கிறார் முதல்வர் விஜய். அடுத்த கட்டமாக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது குறித்த ஆலோசனை நடைபெறலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சியின் தலைவர்களை தனியாக சந்தித்து பேச முதல்வர் விஜய் திட்டமிடப்பட்டிருக்கிறது எனவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. சென்னையை அடுத்த கோவளத்தில் இந்த சந்திப்பு கூட்டம் நடைபெறவிருக்கும் நிலையில் அதில் பங்கேற்பதற்காக முதல்வர் விஜய் அமைச்சர்களுடன் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம்.